வணக்கம் மக்களே. ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு கொடுக்க போகிறோம். தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எங்களோட தேனி மாவட்டம் ஜக்கம்பட்டியில் எங்கள் சொந்த ஊரில் நாங்கள் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்களுக்கு சொந்த தறி இருக்குங்க. அதில் வந்து செட்டிநாடு காட்டன் சாரீஸ்க்கு நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாமே நம்ம ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு டைரெக்டாக எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் நேரடியாகவே கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது தறியில பாவு வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும், பிளஸ் தறியில நம்ம இப்போ என்ன சாரீஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோன்ற வரைக்கும் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அட்டைன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா ஒரு சாரீ வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த சாரியில் வர பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்டரோட டிசைன் வந்து இந்த மாதிரி நம்ம அட்டையை ரெடி பண்ணி வாங்கிக்கணுங்க. இதை வந்து நம்ம டிசைன் இந்த மாதிரி காமிச்சிட்டோம்னா போதும், நமக்கு அட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதை தறியில ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டிசைன்ஸ் நம்மளுக்கு வரும். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி அட்டை ரெடி பண்ணி வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் 2 அட்டை வந்து நான் எடுத்து காமிச்சிருக்கேன். டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ டிசைன்ஸ் வேணுமோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஒவ்வொரு அட்டையுமே பிரிண்ட் ஆகும்போது நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்து வரும். இங்கே வந்து நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க, 1 2 3 அந்த மாதிரி நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு அட்டையுமே பிரிண்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்ல வந்து நம்ம அட்டை ரெடி பண்ணி வாங்கியிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டு அட்டை எடுக்கிறோம்னா இதில் 2 இருக்குங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே நம்ம பார்டர் போடுறோம் அப்படின்னா 2 அட்டை வேணும், சரிங்களா? ஸோ ஒரு பாவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி 2 அட்டை வச்சிருக்கோம். இது ஒரு அட்டை, கீழே இருக்கிறது ஒரு அட்டை. இந்த மாதிரி உங்களுக்கு சாரியில டபுள் சைடு பார்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வருதுன்னா உங்களுக்கு 2 சைடுமே அட்டை வைக்கணும். ஸோ அப்போதான் 2 சைடுமே பார்டர் வரும். இந்த மாதிரி பல்கா வந்து நாங்கள் அட்டை ஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். இதுல எல்லாமே ஒவ்வொரு அட்டையிலுமே இருக்கிறது வந்து வேற வேற டிசைன்ஸ் தான், எல்லாமே சேம் டிசைன் கிடையாது. ஸோ ஒவ்வொரு அட்டைக்குமே தனித்தனி டிசைன்ஸ் இருக்கும். அது மேலேயே நம்ம நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பாக்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே என்னன்னா கோல்டன் கலர் ஜருகு தான். இதுவுமே நான் உங்களுக்கு சாரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த பார்டர்ல வர ஜருகு இருக்கு இல்லைங்களா, இது தனியா நம்ம வந்து இந்த மாதிரி பாக்கால சுத்தி வாங்கிக்கணும். ஸோ இதுமே இப்போ டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வருது அப்படின்னா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்டர் வருது அப்படின்னா ஒரு பாவுக்கு வந்து இந்த மாதிரி 2 பாக்கா வருங்க. இது சேர்ந்ததும் ஒரு பாவுக்கு வந்து விற்கிற மாதிரி இருக்கும். இது பேப்பர் சுத்தி இருக்கிறாங்க. உள்ள வந்து உங்களுக்கு கோல்டன் கலர் ஜருகையில த்ரெட் வந்து இருக்குதுங்க. நான் உங்களுக்கு இதை தறியில ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் காட்டியிருப்பேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். லாஸ்டா நான் வீடியோட எண்டில் வந்து தறியை நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்க்க எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஜருகை வந்து நம்ம தனியாக வாங்கிக்கணும். அப்போதான் இந்த அட்டை மட்டும் இருந்தால் பார்த்தாது, இந்த மாதிரி ஜருகையும் வேணும். அப்போதான் இந்த பார்டர் வந்து நம்மளால ரெடி பண்ண முடியும். ஸோ ஒரு பாவில் வந்து நம்ம 100 சாரி ரெடி பண்ணலாம். அந்த 100 சாரிக்கும் தேவையான பாக்கை வந்து நம்ம இப்போ மொத்தமாக இந்த மாதிரி சுற்றி வாங்கிக்கிட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நூல் தாங்க. இது எல்லாமே பாவுக்கு தேவையான நூல் தான். 60 கவுண்ட் நூல். நம்ம வந்து சாரி ரெடி பண்ண போகிறது 60 கவுண்ட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான நூல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வாங்கியிருக்கோம். இது எல்லாமே ஒயிட் கலர் நூலாக நம்ம டைரெக்டாக மில்லிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி சாயம் பசை எல்லாமே நம்ம வெளியில் போட்டு இந்த மாதிரி நம்ம கலர் நூலாகவே வந்துடும். நம்ம என்ன கலர் கேட்குறோமோ அதை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம லைட் கலரு டார்க் கலரு எல்லா நூலுமே இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதில் பாவுக்கு தேவையான நூல் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பாவு சுற்றுறது வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கிறதுமே நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனலாக நம்ம தறியுமே காட்டியிருக்கிறோம். ஸோ நூலுமே நம்ம வந்து பல்காக ஸ்டாக் பண்ணியிருக்கிறோங்க. அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி லைட் கலரு டார்க் கலரு எல்லாமே பாவுக்கு உடைக்கு தேவையான நூல் எல்லாமே நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் டார்க் கலர் நூல் எல்லாமே ஸ்டாக் பண்ணியிருக்கோம். இது பாவுக்கு ப்ளஸ் உடைக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த நூல் யூஸ் பண்ணிப்போம். இது எல்லாமே 60 கவுண்ட் நூல். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நூல் தாங்க நம்ம எடுத்திருக்கோம். ஸோ சாரியில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பாவுக்கு கொடுக்குற நூலை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கண்டா சுற்றி ரெடி பண்ணிப்பாங்க. இதுல இருந்து தான் பாவு வைக்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம பாவு வைக்கிறதுமே எப்படி பண்றாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம கண்டு காமிச்சோம் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த மாதிரி ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வர நூல் எல்லாத்தையுமே இந்த அச்சில் ஏற்றி அதுல இருந்து பாவு ஓடுறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்டர் ஒன் சைடு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாவு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு இன்னொரு பார்டர் வந்து ஓடுவாங்க.
ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஊட நூலை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நூல் காமிச்சோம் இல்லைங்களா, அந்த நூலை வந்து இந்த மாதிரி பெரிய கண்டா சுற்றி ரெடி பண்ணிக்குவாங்க. ஸோ இதுல இருந்து சின்ன சின்ன கண்டா மாற்றி அதை தாங்க தறியில ஏற்ற முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன தாரில் வந்து நூலை ரெடி பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நாடால போட்டு நமக்கு சாரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் வந்து வைண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளோட தறியை பார்த்துட்டு இருக்கோம். இது எங்களோட ஓன் தறி தாங்க. என்னோட அப்பா தான் இதுல வந்து சாரி ரெடி பண்றாங்க. இது அப்பாவோட சொந்த தறி தான். ஸோ இதுல இப்ப நம்ம பாக்கா வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. பாக்கா வந்து இந்த மாதிரி மேல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா. ஸோ இதுல வர கோல்டு ஜருகை வந்து இந்த மாதிரி பாவுல 2 சைடு பார்டருக்கு வந்து உள்ள அட்டாச் பண்ணிருக்கிறாங்க. அட்டாச் பண்ணி முன்னாடி இருக்கிற இந்த அச்சுல வந்து ஏத்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து உள்ள ஒரு அச்சு இருக்கு, இதுல வந்து ஏத்திருக்காங்க. அடுத்த அட்டை வந்து பார்க்கலாம் வாங்க. அட்டை வந்து இந்த மாதிரி மேல 2 சைடுமே லெஃப்ட் ரைட்ல வந்து 2 பெரிய கட்டை இருக்கும். அதுல வந்து இந்த மாதிரி அட்டையை வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. இது ஒவ்வொரு டைம் ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸ் வந்து கிடைக்கும். தறி ஓட்டும் போது உங்களுக்கு தெரியும். தறி ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி ரெடி ஆகுதுன்றத உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு பேர் தான் நாடான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டா ரெடி பண்ணிட்டு அதை இந்த நாடால அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஹோல் வழியா ஒரு நூலை மட்டும் எடுத்து அதை தாங்க தறியில போட்டு ரெடி பண்றாங்க சாரி. இந்த நாடால வந்து லெஃப்ட் ரைட் சைடு ஒரு நாடா ஒரு சாரி ரெடி பண்றதுக்கு 8660 முறை போயிட்டு வரணும். அப்பதான் நமக்கு ஒரு சாரி வந்து ரெடி ஆகும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்ப தெளிவா சொல்லிட்டேன். இப்போ வந்து தறி ஆன் பண்ணி காட்டுவாங்க. சாரி எப்படி ரெடி ஆகுன்றதை நீங்க தெளிவா பாருங்க. இப்போ இந்த பார்டர் வந்து நமக்கு தெரியுது இல்லைங்களா, இது வந்து நமக்கு இப்போ சாரி தறியில ஓடும் போது தலைகீழா தாங்க தெரியும். கீழே இந்த ரோல்ல வரும்போது உங்களுக்கு பார்டர் வந்து நேரா தெரியும். நான் உங்களுக்கு ஒரு சாரி இப்போ நான் கட் பண்ண சாரி வந்து எடுத்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம தறியில ரெடி பண்ண சாரி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர்ல சாரி கொடுத்துருக்கோம். பார்டர் வந்து உங்களுக்கு மயில் கழுத்து கலர்ல வரும். பார்டர் டிசைன் வந்து நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக காமிச்சிடுறேன். இது வந்து உருவம் இல்லாததாங்க இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். உருவம் வந்து இதுல வராது. ஸோ நீங்க யாரை வேணாலும் நீங்க ஈஸியா எடுத்து வியர் பண்ணிக்கலாம். டபுள் சைடு பார்டர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். 2 சைடுமே பார்டர் வந்துடும். இது வந்து 5.5 மீட்டர் சேலை மட்டும்தாங்க. 5.5 மீட்டர் சாரியோட ரேட் வந்து 550 பிளஸ் ஷிப்பிங் வரும். இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னால நம்ம டைரக்டா மேனுஃபேக்சரிங் பிரைஸ்க்கே தான் கொடுக்குறோம். ஸோ நீங்க சிங்கிள் பீஸ் வேணாலும் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம், பல்கா வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளோட டைரக்ட் மேனுஃபேக்சரிங் பிரைஸ் 550 மட்டும் தான். நீங்க இதுல வந்து பிளவுஸோட வேணும்னு கேட்டீங்கன்னா நம்ம பிளவுஸ் போட்டு தனியா தாங்க ரெடி பண்ணி கொடுக்க முடியும். நம்ம தறியில ஓடுறது எல்லாமே 5.5 மீட்டர் சாரி மட்டும் தாங்க. நீங்க 6.2 மீட்டர் வேணும் வித் பிளவுஸோட வேணும்னா இதே கலர்ல உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் தாங்க வரும். ஸோ இதே கலர்ல ரன்னிங் பிளவுஸோட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பிளவுஸோட நீங்க வாங்குறீங்கன்னா 650 650 பிளஸ் ஷிப்பிங் வருங்க. இப்போ நம்ம ஓடுறோம் இல்லைங்களா, சேம் இதே கலர்ல உங்களுக்கு 2 சைடு பார்டர் வச்ச மாதிரியே வந்துடும். காமனா நம்ம ரெடி பண்றது வந்து தறியில வந்து 5.5 மீட்டர் சாரி தான் ரெடி பண்ணுவோம். நீங்க வந்து பிளவுஸோட வேணும்னா முன்னாடி சொல்லி ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். நீங்க பாக்குறீங்களா, இந்த சாரிக்கு எல்லாமே நம்ம ப்ரீ புக்கிங் எடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்க ப்ரீ புக்கிங் வேணாலும் தாராளமா பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாக்குற சாரிலேயே வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க எவ்வளவு சாரீஸ் வேணாலும் பை பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பாவுக்கு வந்து 100 சேலை வந்து ரெடி ஆகுங்க. அதனால நீங்க யூனிஃபார்ம் வேணும்னா முன்னாடி அமௌண்ட் பே பண்ணி புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு சாரி ரெடி ஆனதுமே டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இல்ல நீங்க வித் பிளவுஸும் வாங்கிக்கலாம், இல்ல இந்த மாதிரி 5.5 மீட்டர் சாரி மட்டுமே வாங்கிக்கலாம். இல்ல நீங்க குர்த்திஸ் ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் எங்களுக்கு இந்த மாதிரி துணியா மட்டும் கொடுப்பீங்களான்னா தாராளமா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு 2 சைடு பார்டர் மட்டும் வரும், முந்தான டிசைன் எதுவும் வராது. நீங்க குர்த்திக்கு வாங்குறீங்கன்னா முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லிருங்க. இந்த மாதிரி 10 மீட்டர் வேணும் 20 மீட்டர் வேணும்னு கேட்டீங்கன்னா அதுவே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸ் கூட ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா 40 rupees வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். அதர் ஸ்டேட்டுக்கு 60 rupees ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க. சிங்கிள் பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்றோம். சாரி ஆன் பண்ணி காட்டுவாங்க, நீங்க எப்படி ரெடி ஆகுதுன்றத பாருங்க.
ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தறியை பத்தி தெரியாதவங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின கமெண்ட் என்னன்றதை மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெலிவரி சிங்கிள் பீஸ் கூட நாங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்க ஆல் ஓவர் இந்தியா எங்க இருந்தாலுமே சிங்கிள் பீஸ் கூட நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மக்களே.